வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம மொச்சக்கொட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 15 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஆயில், 2 தக்காளி நல்லா கட் பண்ணி பிழிஞ்சு போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் சுருங்கி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு சுருங்கி வந்திருக்கு. இப்போது தேங்காய் போட்டுக்கலாம். அது லேசாக ஒரு வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்ருங்க. அது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்தது நான் மண்சட்டியில் தாங்க இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு மொச்சக்கொட்டையை போட்டுக்கலாம். இப்போது போட்டு இது நல்லா வதக்கோங்க. அடுத்தது கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க. இந்த மொச்சக்கொட்டை குழம்புக்கும் கத்திரிக்காய்க்கும் சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கோங்க. இப்போது 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம்.